நம்புறேனா நான் அங்க சைடுல எந்த பிரச்சனை கரெக்டா இருக்குது. என்ன வீடியோ எடுக்க கூடாதா? ஓய் எங்க ரூல்ஸ் எதுக்காக என்னடா உண்மையாவே கூட்டி வந்துட்டீங்க. வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா ரொம்ப நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடங்கள்ல ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது, தடங்கள் ஆகிட்டேன். சோ அதுக்கு பிராச்சித்தம் தேடுற விதமா வந்து ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி போலான்னு சொல்லி முன்னாடி பிளான் வச்சிருந்தோம். திருப்தி பண்ண போயிட்டோம். இது மட்டும் சும்மா ஒரு பண்ணா சொன்னா மும்பைக்கு போயிட்டோம் அப்படி சொன்ன தப்பா. ஆக்சுவலி வந்து பண்ண திருப்பதி போலான்னு நினைச்சோம், நிறைய தடங்கள். சோ அதனால வந்து இன்னைக்கு வழிகட்டாயமா வந்து புடிச்சு இழுத்து கூட்டு போயிட்டுங்க. இல்ல ஆக்சுவலி இன்னைக்கு பெருமாள் ஆண்டவரை போய் பாக்குறோம். ஆக்சுவலி இன்னைக்கு என்னானாலும் போயிடணும், புயல் அடிச்சாலும் போயிடணும்னு நினைச்சோம். உண்மையாவே புயல் வந்துருச்சுங்க. சொன்னேன் புயல் அடிச்சாலும் உனக்கு கூட்டி போயிட்டு ஆனா நிஜமாலே புயல் அடிச்சு. இன்னைக்கு வந்து பண்ண நேரம் திருப்பதி கிளம்பி போய் நம்ம பெருமாளை பார்க்க போறோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டிடிஎஃப் ஃபுல்லா இருட்டுங்கிறதுனால இந்த இருட்டுல வந்து பண்ண நான் பெருசா vlog பண்ணல, கொஞ்சம் விடிஞ்சக்கு அப்புறம் vlog பண்றேன். மேக்ஸ் ஃபுல்லா விடிஞ்சக்கு அப்புறமே vlog பண்றேன். எனக்கு தெரிஞ்சு ஆந்திராக்குள்ள போயிட்டு vlog பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க. சரி டிடிஎஃப் அவன் கிளம்பி எப்படி டிலே பண்ணிடுவான், அவன் வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் தட்டிக்கோங்க. அது வந்து கிளைமேட் சும்மா சீரியஸா அல்டிமேட்டா இருக்கு. டிடிஎஃப் பயங்கரமா அடிச்சு பொழக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிளைமேட். ஓகே டிடிஎஃப் மிச்சத்தெல்லாம் வந்து பண்ண கொஞ்சம் விரிஞ்சக்கு அப்புறம் அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்றேன். டிடிஎஃப் டைமோட ஆச்சுன்னா ஏர்லி மார்னிங் 4:24 ஆச்சு. இப்போ நம்ம எங்க கொண்டு வந்து பண்ணா ஆந்திர பிரதேஷ்குள்ள என்டர் ஆயிட்டோம். அதனால தான் வந்து பண்ண நான் கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயங்கர அல்டிமேட்டான ஒரு ஃபன் நடந்துச்சு. ஃபன்னு சொல்றதை விட கொஞ்சம் ட்ராஜடியான விஷயம்னு கூட சொல்லலாம். என்னாச்சுன்னா அஜி நீயே சொல்ல. ஹேண்ட் பிரேக் எல்லாம் இறங்கி தான் இருக்கு. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல வந்து பெட்ரோல் போட்டோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் பெட்ரோல் கம்மியா தான் இருந்துச்சு. கம்மியா சொல்ல மாட்டோம், ரொம்பலாம் கம்மியா இல்ல, கொஞ்சம் ட்ரைலர் தான் இருந்துச்சு. இல்ல ட்ரைலர் ரொம்ப ட்ரைலர் தான். அண்ணா வந்து 38.87 மில்லி இது பெட்ரோல் எம்எல் போட்டுருந்தாரு பெட்ரோல் போட்டுருந்தாரு. நாங்க வண்டியோட ஓனர் வந்து பார்த்துட்டு நான் என் வண்டியோட லிட்டரே வந்து 37 லிட்டர் தான். நான் அவர்கிட்ட கேட்டதுக்கு தம்பி ஒரு சில சமயம் மழை காலங்கள்ல ஒரு சில இல்ல அப்படி இல்ல தம்பி ஒரு சில கார்ல வந்து 5 லிட்டர் அதிகமா இருக்கும். நாங்க கேட்ட உடனே மிரண்டோம். அப்புறம் தலைவர் லைட்டா ஒரு கட்டிங் போட்டுருந்தாங்க. அண்ணன் ரமேஷ்ன்ற பேரை நம்பி வந்துட்டோம். சுரேஷ்ரா ஐயோ ரமேஷ் கிடையாதுப்பா, சுரேஷ். அந்த வீடியோ கிளிப் வந்து எடுத்து வச்சிருக்கேன், ஆட் பண்ற பாத்துக்கோங்க. சுரேஷ் அண்ணா நான் இங்க வாங்கலாம். உங்களை நம்பி இந்த பெட்ரோல் பங்க் வந்து விடைபெறேன். அப்படியா? ஆக்சுவலி என்ன ஆச்சு வந்து பாத்தீங்கன்னா நான் காமிச்சிட்டேன் கிட்ட ஜூம் பண்ணி. ஆனா உங்களுக்கு காட்டல நான் இருக்குன்னா பெட்ரோல் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஷிஃப்ட் கார்ல போயிட்டு இருக்கோம். ஷிஃப்ட் கார் வந்து பார்த்தா 37 லிட்டர் தான். 37 லிட்டர் தான் வந்து கூகுள்ல போட்டிருக்கு. காரோட ஓனர் படுத்து கிடக்காரு, கிட்ட ஒளிஞ்சிருக்கு லட்சணம் அப்படி. ஆனா 38.89 லிட்டர் பிடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் அண்ணன்கிட்ட கேட்டேன். எப்பவுமே காரை பொறுத்த அளவுக்கு காரை விட எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும்? ஒரு 5 லிட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கும். 5 கொஞ்ச நேரம் முன்னாடி 10 லிட்டர் சொன்னாரு. எல்லாத்துக்குமே அப்படிதான் கெப்பாசிட்டி. அப்படியா? எங்களுக்கு தெரியலங்க. திருப்பி கேட்டேன். அண்ணா நம்புறேனா? நான் சுபாஷ் சுரேஷனா நம்புறேனா? நான் அங்க சைடுல எந்த பிரச்சனை கரெக்டா இருக்குது, தைரியமா நீங்க போலாம். நம்புறேனா? நான் உங்க மேல நம்பி சுரேஷ்ன்ற பேர் கண்டி நான் போறேன். டிடிஎஃப் அந்த வீடியோ கிளிப் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆக்சுவலி அவரோட பேர் சுரேஷ், இவன் ரமேஷ்ன்னு இருக்கு. அப்புறம் ரமேஷ் நான் அடிச்சு சொன்னடா. ஸோ இன்னும் நம்ம திருப்பதிக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். திருச்சிராப்பள்ளியா போட்டு வந்தீங்க? இல்லடா அவனோட போன்ல தான் இவ்வளவு கூகுள் மேப் இருந்துச்சு. 10 கிலோமீட்டர்ல லெஃப்ட். ஸோ இன்னும் 83 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 2.5 hours ஜேர்னின்னு சொல்லி போட்டிருக்கு நம்ம கூகுள் மேப் என்று குட்டிச்சாத்தான். ஆக்சுவலி மேலே வந்து இன்ஸ்டா 360க்காக இப்படி மாட்டி வச்சிருக்கோமா, அதனால ஜன்னல் திறந்துருக்கோம். கொஞ்சம் வேகமாக போனாலும் அந்த சவுண்ட் வந்து அப்படின்னு சொல்லி பண்ணுதுங்க. உனக்கு சோ பண்ணதா மச்சான்? காது அடிக்குது ஒரு சைடு மட்டும். இல்ல ஃளைட்ல போற மாதிரி ஃளைட் எப்படி தான் தெரியும்ல, காது அடிக்கும். அது ரொம்ப அடிக்கும்டா. ஃளைட் அடிக்குதா பேருக்கு? டேய் ஆமாடா ரொம்ப அடிக்கும்டா. டேய் அது நீங்க சொல்றது புரியுது எனக்கு. அப்புறம் மூச்சு இப்படி வச்சிட்டு ஃளைட்ல யாராவது உங்களுக்கு காது அடிச்சா இப்படி பண்ணா போய்டும். ஆமா மூச்சு டம்ப் பண்ணி ஃளைட்லன்னு சொல்லி இல்லடா, எங்க அடிச்சாலுமே அப்படி பண்ணா போய்டும்டா. பட் யாருக்கா ஜவ்வு கிழிஞ்சிருக்கு அப்படின்னா இப்படி பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும். ஒரே ஆசைங்க மறுபடியும் நம்ம மாதிரி ரைட் பண்ணுமா? அது ஒண்ணு அந்த ஃளைட்ல உட்காந்து மூச்சு வாங்கி அந்த ஆக்சிஜன் வச்சு பார்க்கணும் ஆசை. எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு. ஃளைட் போற வழியில ஆக்சிடென்ட் ஆகி அந்த பேராசூட்ல பறந்து வரணும். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. அந்த ஆசை பைத்தியக்காரங்களா? ஃளைட்ல பேராசூட்டே கிடையாது பேராசூட். அப்புறம்
எதுவுமே கிடையாது, உளுந்த காலி தான். சும்மா இது சொல்லியிருக்காங்க அவங்க படத்துல தான் பேராசூட்லாம் இல்ல, பேராசூட்ல தங்க தண்ணியில விழுந்தா உங்களுக்கு அந்த இது தருவாங்க, ஊதி லைஃப் ஜாக்கெட் தண்ணியில மிதக்கலாம். அதுக்குள்ள சொல்லாமீங்களா உங்க கட்சி செத்துருவாங்க. தெரியல, ஆனா கன்ஃபார்ம் தெரியாது. தெரியுமா தெரியுமா விளையாண்டு தெரியும். ஆக்சுவலி பேராசூட் கிடையாது ஃப்ளைட்ல, நல்லா நம்ம இருக்கு எனக்கு. ஆக்சுவலி டிடிஎஃப் பயங்கரமான ரைட் பிளான் வச்சு நம்ம எடுத்துட்டு போயிருக்கோம். பேராசூட் கையில பேக்ல போட்டுங்க, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு எல்லாத்தையும் வாங்கிட்டோம். ஆக்சுவலி டிடிஎஃப் நம்மளோட பெகசஸ் மாப்பிள்ளையில இல்லாத பொருளே கிடையாது. பட் இப்போ பெகசஸ் மாப்பிள்ளையில மட்டும் கிடையாது. பட் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள்ல நம்ம மட்டும் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மறுபடியும் எல்லா பொருளையும் வந்து பார்த்துட்டுனா நம்ம வீட்டில் இறக்கி வச்சிருக்கேன். ஸோ மறுபடியும் வந்து பார்த்தா வண்டியில் லோட் பண்ணி சும்மா மரண மாஸ் காட்டிடலாம். ஸோ நானுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன் அந்த ரைடுக்காக. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1.5 மாதத்தில் வந்து பார்த்தா அந்த பெரிய ரைட் கிளம்பிடுவோம். ஏன்னு வந்து பார்த்தா நம்மளோட படத்தோட ஷூட்டிங்லாம் இருக்கு இல்லைங்க, படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து பண்ண பறந்துட வேண்டியதான். அஜி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எல்லாம் திரும்பி வந்து பண்ணா பெரிய ரைட் பண்ண போறோம்டா. சரி, அது என்னதான் சொல்லுவாசா அப்படின்னா, ஆக்சுவலி எப்படி சொல்றது, ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஒன்று வச்சிருக்கோங்க, அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக நடக்கும்போது வந்து பண்ண ரிவீல் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ எப்படி பார்த்தாலுமே இன்னொரு 1 மாதம் 1.5 மாதம் ஆகிடும். மன்சூன் மந்த் போலாமா? மான்சூன் இல்ல, மான்சூன். நாங்கள் டிராவலர்ஸ், நீ ரேஸ் எடுப்பா. எனக்கு இந்த மணி ஹிஸ்ட் பார்த்ததுல இருந்து ஏதாச்சும் பேங்க்ல போய் கொள்ளடிக்கணும் போல விளையாட்டு கூட அப்படி விளையாட்டு கூட பேசாதடா. கட் பண்றாங்க இல்ல, பாதையில இருந்து மாரியோ கிரேஸ் வந்துச்சு எனக்கு. உண்மையா 10 நாளா பார்த்துச்சு, ஒரு 2 நாளா பாத்துக்கிறேன். இதெல்லாம் கட் பண்ண மாட்டேன். இதெல்லாம் கட் பண்ண மாட்டேன்னா இதெல்லாம் நகைச்சுவையா பேசுறது. ஆனா இந்த நகைச்சுவையா பேசுறதுக்கு பின்னாடி ஒரு சீரியஸ் பிஜிஎம் போட்டா முடிஞ்சு போச்சுடா. என்னன்னா இது அப்படி இருக்கு, வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். நான் இல்ல, அவன் நான் இல்லை. கடைசியா டிடி வாசன் மாட்டிப்பான்ல. ஸோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்டா அந்த மாதிரி பணத்தை அச்சடிக்கிறது. மணி ஹெஸ்ட்ல பணம் அச்சடிப்பானுங்களா? ஆமா. அவங்கள பொறுத்தவரை தப்பு பண்ணல. அவங்க தேவையான பணத்தை பேங்க்ல இருந்து கொள்ளடிக்கல, அந்த பேங்க்ல பணத்தையும் அடிக்கல. அவங்க தேவையான பணத்தை அந்த மிஷின்ல அச்சடிச்சுட்டு ரிட்டர்ன் அவங்க அந்த பணத்தை வெளில எடுத்துக்கிறாங்க. அவ்வளவுதான். எப்படா பெகசஸ் மாப்பிள்ள வரும்? எப்படா நம்ம அயபுசா மாப்பிள்ள வரும்? அயபுசா தான் ரொம்ப நாளா பெகசஸ் ஆச்சு பார்க்க முடியுது, அயபுசா பார்க்கவே முடியல. ஆமாண்டா. இல்லடா, ரூல்ஸ் படி வந்து பார்த்தா நம்ம அஃபிஷியலா போய் பார்க்கலாமாடா, ஆனா பார்க்க விட மாட்டேங்கிறாங்கடா. அது ரொம்ப தப்புடா. நான் மறுபடியும் போய் காஞ்சிபுரத்துல போய் அட்வொகேட்ஸோட போய் பார்க்க போறேன்டா. பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்களேடா. நான் கஷ்டப்பட்டு நான் உழைச்சு நான் வாங்கின வண்டி ஒரு தெரியாம நடந்த ஆக்சிடென்ட்னால, மயங்கி விழுந்த ஆக்சிடென்ட்னால அதை அப்படியே பிரச்சனை பண்ணதே தப்பு. அந்த வண்டி பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமாங்க. ஆக்சுவலி செம்ம கிளைமேட்டுங்க, அடி மாசா இருந்துச்சு. இன்னைக்கு கிளம்பி வரும்போது எப்படி ஜில்லுன்னு காத்துருச்சு மாப்பிள்ள. ரொம்ப ஏதோ ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி காத்தடிச்ச மாதிரி இருந்துச்சு. இன்னும் நம்ம திருப்பதிக்கு எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்னா ஜஸ்ட் 76 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. 2 hours ஜேர்னின்னு சொல்லி போட்டிருக்குங்க நம்ம கூகுள் மேப் எடுத்துக்கிட்டு. அண்ட் வந்து நம்ம ரத்னபுரம்க்கு வந்து பண்ண லெஃப்ட் எடுத்து போக சொல்லுது நம்ம ரோட்ல இருக்க சைன் சிம்பிள்ஸ். அஜி இந்த இடம்லாம் ஞாபகம் இருக்காடா? இங்க தாண்டா நீ ஆக்சிடென்ட் ஆன. அஜி தூங்கிட்டியாடா? டேய் இதை தாண்டி தாண்டா நீ ஆக்சிடென்ட் ஆன, ஞாபகம் இருக்கா? குண்டூரா விசாகப்பட்டினம்க்கு கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டர் மாப்பிள்ள, ஞாபகம் இருக்காடா? நம்ம தமிழ்நாட்டு சென்னையில க்ரூஸ் போட்ல ஏறி விசாகப்பட்டினம் வரைக்கும் போனோம். எவ்வளவு ஈஸியா போயிடுச்சுல 750 கிலோமீட்டர். போங்க வச்சா ஸ்ரீகமா போயிடலாம். நம்ம ஆளு அப்படியே பொறுமையா இல்ல பொறுமையா தான் போனாங்க. பட் இன்னுமே சீக்கிரமா போயிட்டாங்கல்ல. எல்லாருக்கும் குட் ஈவினிங். என்ன வாசா குட் மார்னிங் சொல்றதுக்கு பதிலா குட் ஈவினிங் சொல்றேன்னா டைம் வந்து ஈவினிங் 4:50 ஆச்சுங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா காலையில எத்தனை மணிக்கு வந்து பண்ண கிளம்பணும் மக்கள்? ஒரு 2 மணிக்கு கிளம்பிருப்போமா? 2 மணி பக்கம் கிளம்பணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சம்திங் எவ்வளவோ வரைக்கும் நான் ஓட்டினேன். அதுக்கப்புறம் கடைசி ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைகிட்ட கொடுத்து ஸோ கொஞ்சம் நேரம் தூங்கலாமே அப்படின்னு சொல்லி தூங்கிட்டேன். நான் வேற தூக்கத்தில் கண்ணை திறக்கும் போது ஒருவேளை கோவாவில் கொண்டு போய் நிப்பாட்டிடுவானுங்களோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆமாங்க, நானே ஓட்டும் போது நானே கேட்க ஆரம்பிச்சிட்டேன்.
கமல் கோவா போயிடலாமா? எப்படி எல்லாம் மனசு அப்படியே அலைப்பாயுது. காலையில வந்து இறக்கி விட்டு எழுப்பி விடுறாங்க. கண்ணை திறக்கிறங்க. இந்த மலைகள் எல்லாம் பார்க்கும்போது அடா 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 அந்த ஒரு தனி ஒரு இதே வந்துருச்சு. என்னடா உண்மையாவே கூட்டு வந்துட்டீங்க. எனக்கு மார்னிங் கிளைமேட் அல்டிமேட் கிளைமேட். கண்ணை திறந்து பார்க்கும்போது நான் அப்படியே என்ன உண்மையாவே கூட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன் டிஷர்ட் தான் இது? இல்ல இல்ல இதே மாதிரி நம்ம 2 பேருக்கு ஜூபியோல 2-3 விட்டோம்டா. திருப்பி போட்டு அது உங்களுக்கே தெரியும். ஜூபியோல எல்லாம் ஒரே மாதிரி தான் போகும். வாழ்க்கையே ஃபர்ஸ்ட் திருப்பதி மலைனே இப்பதானே தெரியும். வாசல்ல போய் நீங்க சாமி கும்பிட்டு போயிடலாங்க. குட்டி போய் வாசல்ல போய் பூஜை போட்டுமா பைத்தியம். திருப்பிடுவோம். அதான் புரியல. திருப்பிடுவோம். நமக்கெல்லாம் மாஸ் பிஜிஎம் போடுறோம். திருப்பிடுவோம். என்னடா படிக்கட்டுல போறதுக்கு என்னடா மாஸ் பிஜிஎம்? அருணே எப்படி உணர்ற? ஆக்சுவலி டிடிஎஃப் எப்படிடா உணர்ற? இதுல என்னடா இருக்குன்னு யாரும் நினைச்சிட வேணாம். திருப்பதி போனோம்னா எவ்வளவு வருஷமா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். என்னால இப்ப நிறைவேறிக்குன்னு நினைக்கும் சந்தோஷம். ஆமா உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி போறதுக்கு முழுக்க காரணம் அஜி மாப்பிள்ள தான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா போன வாட்டி திருப்பதி போறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆனனால இல்ல அஜி பிளாஸ்டிக் தெரிஞ்சு சில வாட்டி இப்ப சில நாள் நம்ம கவனிச்சியா என்னடா செகண்ட் ஃப்ளோர் அப்படி விட்டீங்களா? பைத்தியங்களா? யாரு அவன் தான். மேல 2 பையாங்க இருந்தாங்க. நாங்க உள்ள ஏறினது பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு கூட்டமா நாங்க அடுத்த லிஃப்ட்ல வரோம்ட்டாங்க. கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரதுக்கு முன்னாடி டப்பு 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 அமுக்கிட்டு இருப்பாங்க போல. அடுத்தது 0 அமுக்கிறதுக்குள்ள மேல போயிடுச்சு. வந்துருச்சு. சாப்பிடுறோம். பைத்தியம் மட்டன் பிரியாணி. ஆமல கோவிலுக்கு வந்திருக்கோம்டா பண்ணாட. ஆக்சுவலி டிடிஎஃப் இன்னைக்கு வந்து பண்ண சாமி பார்க்க போறது கிடையாது. நாங்க வந்து பண்ண நாளைக்கு தான் போறோம். மட்டன் பிரியாணி டேடி அப்பல பேசாதடா. வந்து இப்ப நான் என்ன உன்கிட்ட சொல்றது? கடவுளே அவனை மன்னிச்சிருப்பா. ஹலோ சுலைமான் சொல்றா. டிடிஎஃப் நம்ம ஹோட்டல்ல வந்து பண்ண நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து பண்ண கிளம்பி கார்ல வந்து உட்காந்தாச்சு. சீரியஸாவேங்க பெருமாளையாவை பார்த்துட்டு அப்படி எடுத்து நம்ம குங்குமம் வைக்கும் போதே ஒரு தனி வைப். ஆமா 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 ஆமா. பட் என்ன பிரச்சனைனாங்க அதுக்குள்ள மறுபடியும் இருட்டி போச்சுங்க. டைம் எவ்வளோ ஆச்சு? டைம் 6:16. ஓகே இப்போ எங்கே போறோம்? நம்ம ஜாலியா கிளம்பி. ஏன் டபக்குன்னு வண்டி ஆஃப் ஆயிக்குது? டச் விட்டு போச்சு போலங்க. தினமும் ஓட்டி நல்லா பழகி வச்சிருந்தோம். இப்போ கொஞ்ச நாளாக வந்து தமிழ்நாட்டில் ஓட்டவே கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டோம்ல. ஸோ அதனால ஓட்டாமல் இருந்துட்டு டச் விட்டு போச்சு கொஞ்சம் கொஞ்சமா. மாப்பிள்ள எங்கே போகிறோம்? இப்போ எனக்கு ஷாப்பிங் போகிறோமா? ஆமாம். என்னடா வாங்க போறீங்க? ஆமாண்டா. என்னடா வாங்க போறீங்க? இது வேட்டி சட்டை வாங்க போகிறோம். வேட்டி சட்டை வாங்க போகிறோமா? வேட்டி நான் ஆல்ரெடி எடுத்து வந்துட்டேன்டா. பெருமாள் போகும்போது புது ட்ரெஸ் தான் போட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டில். என்னடா சொல்ற? ஆமாடா புது ட்ரெஸ். என்னடா 2000 வந்து புது ட்ரெஸ் எடுக்க. வேட்டி சட்டை மேல வாங்கிக்கலாம். ஆமா மேல வாங்க வேணாம். நம்ம பாத்துக்கலாம். மேல வேணாம்டா. ஜூடியோ மேப் போடுங்க. ஓகே மேப் போடு. இப்போ ஜூடியோல போய் ட்ரெஸ் எடுக்க போறோமாடா? ஆமா சரி வா இந்த ஊர் கலெக்ஷனே பாப்போம். ஸோ டிடிஎஃப் இன்னும் நம்ம ஜூடியோக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்குனா ஜஸ்ட் 3.8 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஆக்சுவலி வந்து ஜூடியோவில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே எங்கிட்ட இருக்குங்க. அந்த எங்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே ஊருக்கிட்டே இருக்குங்க. ஸோ நானும் பார்ப்பேன் எங்கேயாவது வெளியே போவோம் மாப்பிள்ள நல்லா ட்ரெஸ்ஸிங் எல்லாம் நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போகும்போது நம்மள மாதிரியே ஒரு 4 பேரை பார்ப்பேன். நல்லா இருக்குடா. அவங்களோட காஸ்ட்டுக்கு அந்த ட்ரெஸ் உண்மையாவே நல்லா வருத்துங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா அந்த ஒரு ஓட்டையா ஒரு சட்டை வரும். அது மட்டும் டக்குன்னு கிழிஞ்சு போயிடுது. அது ஒண்ணுதான் ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. சும்மா ஒரு ஸ்டைலுக்கு வேணா போட்டுக்கலாம். ரொம்ப பார்த்து பவன் கல்யாண் அண்ணனா ஆக்சுவலி டிடிஎஃப் இங்க வந்து ஆந்திர பிரதேஷ்ல பவன் கல்யாண் அண்ணானால அரசியலே மாறி இருக்கு. ஆமா கிட்டத்தட்ட 21 தொகுதியில 21 தொகுதியிலுமே ஜெயிச்சிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி பவன் கல்யாண் அண்ணாவை சின்ன வயசுல மேபி நம்ம படத்துல எல்லாம் பார்த்துருக்கலாம். இல்ல நான் ஒரு படம் கூட பார்த்தது. அப்படியா? நீ பார்த்தது இல்லையா? பட் ரீல்ஸ்ல வந்து பண்ண பவன் கல்யாண் அண்ணாவை பார்க்கும்போது ஏதோ என்னன்னே தெரியலங்க ஒரு மாதிரி அட்ராக்ட் ஆகுது. எனக்கே அவர் ரொம்ப அந்த மாதிரி ஆக்ட் மாதிரி ஜெயிலர் படத்துல ஒருத்தர் வருவார் பாரு. ரைட் அவர் யாருனே தெரியாது. ஆனா அவர் பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. கூஸ் பம்ப்ஸ்னா என்ன மீனிங் சொல்லு? ரைட்ரா. கூஸ் பம்ப்ஸ்னா புல்லரிப்பு. கரெக்டா சொல்லிட்டேடா. பெருமையா இருக்கு மாப்பிள்ள. கரெக்டா சொல்லிட்டேடா. எனக்கு புல்லரிக்கல ஒரு மாதிரி அட்ராக்ட் ஆறேன் அவங்க கிட்ட. ஆக்சுவலி டிடிஎஃப் பவன் கல்யாண் அண்ணாவை வச்சு தான் நம்ம வந்து பண்ண அடுத்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு நினைக்கிறேங்க.
இன்னும் கன்ஃபார்ம் இல்லை. ஸோ அண்ணன் வந்து நம்மளை கொடியை அசைச்சு வழி அனுப்பிச்சுடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, பாப்பா பிளான் பண்ணுவோம். அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா கூட நல்லா இருக்கும். எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க, ஏன்னே தெரியல. அவங்களோட கட்சி பேர் அது ஒரு உட்கார்ந்து இந்த ஸ்டைலே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இப்படி உட்கார்ந்து இருந்தாரு. போட்டு டிடிஎஃப் ஒரு 15 வருஷம் போட்டோம். டிடிஎஃப் முன்னேற்ற கழகம்னு சொல்லி ஒன்று ஆரம்பிப்போம். நான் தலைவர், அஜி டெபுட்டி தலைவர். அஜி எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறியா மாப்பிள்ள? புரியல. அப்புறம் இதுக்கு ஷாப்பிங்னு சொல்லி கூட்டு போயிட்டு இருக்க பைத்தியம். ஏய் ஒரு நிமிஷம் இருங்க. திருப்பதியில கலெக்ஷன் நல்லா இருக்குனாங்கடா. டேய் எனக்கு ஒரு டவுட். ஜூடியோல எதிரா வேட்டி சட்டை? ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அப்புறம் எதுக்கு ஜூடியோக்கு கூட்டு போறீங்க? போய் கேப்போம். திருப்பதியில வேட்டி சட்டை அதிகமா ஓடும். ஜூடியோல வச்சிருந்தாலும் வச்சுக்கலாம். ஆந்திரா ஜூடியோ எதுக்கு போறோம்னா நல்லா கலெக்ஷன் நல்லா இருக்கும். யார் சொன்னாங்களா? கூகுள்ல சொன்னாங்களா? அது ஒரு மாதிரி போதே ஆகுதுக்கா. எல்லாம் ஒரு ஜூடியோ எப்படி இதுங்க பார்க்கணுங்கிற ஒரு இல்ல ஆக்சுவலி உங்களுக்கு அப்படி. ஆனா எனக்கு அப்படி இல்லை. எனக்கு எப்படின்னா எல்லா துணி கடைக்கும் போகணும், நிறைய துணி கலெக்ஷனை பார்க்கணும். சேம் ஆஸ் இட் இஸ் உங்களை மாதிரியே தான். இல்லைங்க பாசா. ஆமாண்டா, ஞாபகம் இருக்கு. என்னடா இது போதும். எப்போ அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் ஆச்சோ மால்ல போய் வாங்கதான், அதுல இருந்து ஆசை தீரலடா. இன்னும் அது ஏன்னே தெரியலடா, அது ஒரு மாதிரி அடிக்ட் ஆயிடுச்சு. உண்மையாவே டிடிஎஃப் முன்னாடிலாம் வந்து பண்ண இந்த ட்ரெஸ்ல அவ்வளோக்கா எனக்கு வந்து பண்ண அந்த ஒரு அடிக்ஷனோ. ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தெரியுவேன். ஏதோ ஒரு ட்ரெஸ் கைக்கு வந்து ட்ரெஸ்ஸை போடுவோம், கொஞ்சம் டீசெண்டா இருந்தா போதும் எடுத்து போட்டு. அதுவும் மேக்ஸ் டு மேக்ஸ் டிஷர்ட் தான் போடுவேன். மாப்பிள்ள ட்ராக் பேண்ட்டுக்கு ஷர்ட் போடுவேன். அவன் ஜெர்சி டிஷர்ட்ஸ் எல்லாம் போடுவோம். அந்த ப்ளூ கலர் டிஷர்ட் போடுவாங்க. ப்ளூ கலர் டிஷர்ட் விட்டு இது ப்ளூ கலர் லோயர் ஜிப், அந்த லோயருக்கு சட்டை போடுவான் பாரு. பிளாக் கலர் லோயருக்கு சட்டை போடுவேன். அஜய் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் போலீஸ் கேஸ் ஆகும்போது எல்லாம் நெகட்டிவா பேசும்போது எல்லாம் ஃபேக் கேசஸ் தான். அப்படி நெகட்டிவா பேசும்போது எனக்குள்ள ஒரு வழி, ஒரு நல்ல துணி கூட நம்ம போட மாட்டோமே, அவ்வளவு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நிலைமைக்கு வந்திருக்கோமே, நம்மள போய் இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி அப்போ போய் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஃபீல் பண்ணுவேன். இப்போ வரைக்கும் வந்து பண்ணா அது ஏதோ தீராத பேய் மாதிரி ஆகிப்போச்சுங்க ட்ரெஸ் வாங்குறது. இப்போ எந்த அளவுக்கு ஆகிப்போச்சுன்னா அஜி மாப்பிள்ள சொன்ன மாதிரி, அருண் மாப்பிள்ள சொன்ன மாதிரி அங்கங்கே போய் இவனுங்க ஸ்டூடியோ பார்ப்பானுங்களே, அதே மாதிரி அங்கங்கே போய் துணி கடையில் போய் ட்ரெஸ் கலெக்ஷன் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. சின்ன வயசில் டிடிஎஃப் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் போடும். என் முடி வந்து பண்ணால் அடர்த்தி ஆனதுக்கு காரணமே அதுவும் ஒரு மெயின் ரீசன். அதிகமாக மொட்டை அடித்தா முடி வந்து பண்ணால் அடர்த்தியாக வளரும்னு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துடுவோம். ஏன்னா எங்கள் அப்பாலாம் பெரிய பெருமாள் பக்தர். அதனால தான் வைகுந்த வாசன்னு பேர் வச்சுருக்காங்க. அப்பாவுக்கு குலதெய்வம் யார்? நஞ்சுண்ட ஈஸ்வரர். அப்புறம் ஏன் பெருமாளை ரொம்ப பிடிக்கும் தெரியல. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மாதிரி. அந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து பண்ணால் கையில் வந்து மோதிரம் போட்டிருப்பாருடா, ஒரு பெரிய மோதிரம், பெருமாள் மோதிரம் போட்டிருப்பாரு. ஒரு வாட்டி தோட்டத்தில் வேலை செய்யும் போது தோட்டத்துக்குள்ளே விழுந்துருச்சு. சரியா, எங்கள் அப்பாவும் ஒரு 10-15 ஆளுங்களோட தேடிட்டு இருக்காங்க. தோட்டத்தில் வேலை செய்வாங்கல்ல, அவங்களோட தேடிட்டு இருக்காங்க. கிடைக்கவே இல்லை. கடைசி எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பெருமாளப்பா கிடைச்சா கிடைக்கட்டும், உன் மேலே நான் வச்சிருக்கிற அன்பு உண்மையாக இருந்தால் கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைன்னா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா மறுபடியும் அதே 15 ஆள் கூட தேடுறாங்களா. எங்கள் அப்பா கையிலே வந்து மாட்டிடுச்சான். எவ்வளோ ஒரு இது இல்லை. ஆனால் இருக்கிறதுலே ஒரு விஷயம் என்னென்னா மாப்பிள்ள, எங்கள் அப்பா தவறுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் திருப்பதிக்கே போகல. நாங்களும் போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம், போகவே முடியல. கடைசியாக வந்து பண்ணால் எங்கள் அப்பா இறக்குறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி திருப்பதி போகிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி போகிறோம். எப்பவுமே வருஷம் வந்து பண்ண காசு சேர்த்து வச்சிருப்போம்ல, அது மாதிரி 2 வருஷத்துக்கான காசை வந்து நாங்கள் சேர்த்து வச்சிருந்தோம். ஆனால் திருப்பதி சாமிக்கு வந்து காசு உண்டியில் போடாமே நாங்கள் திருப்பி எடுத்து வந்துட்டோம். ஆனால் வீட்டிலே கையிலே எடுத்துட்டு போனீங்க திருப்பதி வரைக்கும்? திருப்பதி வரைக்கும் போனீங்க. ஆமாம், திருப்பதி வரைக்கும் ஆமாம் எட்டு வந்துட்டோம். அது தெரியலடா, ட்ரெஸ் பேக்லேயோ ஏதோலையோ வச்சுட்டோம் போல, ரூம்லேயோ வச்சுட்டு வந்துட்டோம் போல, மறந்துடுச்சு. அருண் இங்கே வாங்க, தெரியாமல் என்ன இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்கடா. இப்போ என் ஆட்டத்தை மட்டும் பாருங்க. டிடிஎஃப் நம்ம ஸ்டூடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாட்டர் பாட்டில் எவ்வளோ ரூபா? 99 ருபீஸ். உண்மையாகவே சூப்பரான விஷயம் தான். பட் இதுக்கு சேஃப்டிக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக் இருக்கும். இப்போ இந்த செருப்புக்கு இந்த டேக் இருக்கும். இதை நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் கழட்ட முடியாது. சரிங்களா, இந்த வாட்டர் பாட்டிலுக்கு அந்த மாதிரி என்ன சேஃப்டி பண்ணியிருக்காங்கன்னா, இப்போது இது இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இது இங்கே இருக்குது. இந்த வாட்டர் பாட்டில் கையில் எடுத்துகிட்டு போனால் கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்சேஃப்டியாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு யாரும் திருடிட்டு போக மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால தான் வந்து பண்ணால்
அளவுக்கு பெருசாக கண்டுக்காம இப்படி லைட்டாக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு இந்த ஷூ ரொம்ப பிடிச்சிருக்கு, வாங்கலான்னு ஆசைப்பட்டேன். பட் என்ன பிரச்சனைனாங்க, இது வந்து சைஸ் இல்லை. ஆக்சுவலி கீழே நின்றுட்டு இருந்தாங்க, நம்ம டிடிஎஃப்லாம் வந்திருந்தாங்க. டிடிஎஃப் கூட ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நோ ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே எப்படி சொல்கிறது, நீயே சொல்லுமாப்ல. அதை மண்டை சொல்லி வச்சுக்காங்க. இல்லை, அது ரொம்ப ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. அது மட்டும் கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு. புது ஸ்டுடியோ இப்போ தான் வந்துருக்கு இந்த ஊரில். அது வந்து அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு மிரர் செல்ஃபியில் எடுப்போம்ல. ஆக்சுவலி நம்ம டிடிஎஃப் கூட ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் நேட்டிவிட்டியாக கம்மியாச்சும் போட்டு போகிறாங்க. அதான் மேபி அப்படி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பண்ண மிரர் செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லி போகும்போதும் அப்படிலாம் சொன்னாங்க. நம்ம டிடிஎஃப் பண்ணிருந்தாங்க. அப்பவும் வந்து பண்ணால் அது ஒரு மாதிரி ரூடாக சொல்லிட்டே இருக்காங்க. அப்படியே அண்ட் வந்து சைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி. இப்போ என்னோட சைஸ் வந்து பார்த்தா 10-11ங்க. இதில் வந்து என்னோட சைஸ் இல்லை. இவன் அருண் வந்து பண்ண ஒரு ஸ்லிப்பர் போட்டிருக்கான் பாருங்க, அது சூப்பராக இருக்குது. அதுவும் அவன் வந்து பண்ண ஜூடியோவில் தான் எடுத்தானா. ஸோ அந்த ஸ்லிப்பரும் இங்கே எங்கேயோ சம்திங் இருந்துச்சதோ இது. அதே மாதிரி அந்த க்ரீன் கலர்லாம் இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா எங்கள் கால் சைஸ் இல்லை. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒன்று வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. அதே மாதிரி மாப்பிள்ளை வச்சுக்கிற மாதிரி இந்த கலரும் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. பட் வந்து சைஸ் எல்லாம் போயிடுச்சு. அது ஒன்று தான் பிரச்சனை. டிடிஎஃப் டைம் ஒன்று ஆச்சுன்னா நைட் 8 மணி ஆச்சு. ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாகில் வந்து நிறைய துணி எடுத்து போடுற மாதிரி. ஸோ வந்து சும்மா விளையாண்டுருப்பேன். பட் நிறைய துணியெல்லாம் வாங்கல. ஸோ வந்து ஒரு பேண்ட் வாங்கியிருக்கேங்க. இந்த பேண்ட்டோட காஸ்ட் 400 ருபீஸ் சம்திங் நினைக்கிறேன். 400 ரூபாய். எஸ், 399 ருபீஸ். இந்த பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். இந்த ஒரு பேண்ட் வந்து பண்ண 899 நினைக்கிறேன். ட்ராக் பேண்ட் பிளாக் கலர். ஸோ வந்து பிளாக் கலர் ட்ராக் பேண்ட் பண்ண என்கிட்ட காட்டன் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. சரி வாங்கணுமே நினச்சிட்டு இருந்தேன். சரி வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாங்கிட்டேன். சாரி, 699. ஹேர் கட் பண்ணணும்னு மைண்டில் தோணுது. ஸோ அதனால வந்து ஹேர் கட் பண்ணணும். ஆக்சுவலி ஹேர் கட் பண்ணிட்டு கோயிலுக்கு போகக்கூடாதுங்க. நம்ம வந்து பண்ண இப்போ கோயிலுக்கு போகிறது கிடையாது. நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு தான் போகிறோம். ஸோ அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி ஹேர் கட் பண்ணிக்கலாங்க. அண்ட் வந்து பண்ணால் வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம். மாப்பிள்ளை இப்போ டைம் 8 o'clock ஆச்சு. அடுத்தது எங்கே போகிறோம்? இப்போ நேராக ரூமுக்கு தான். ரூம் பக்கத்தில் போய் சார்ஜர் ஒயர் மட்டும் எடுத்துக்கலாங்க. என்ன சார்ஜர்? அடே என் ஃபோனில் சார்ஜ் இல்லைடா, சுவிச் ஆஃப் ஆகுதுடா. vlog எதுவுமே எடுக்க முடிய மாட்டேங்குது. ஆனால் போகும்போதும் பார்க்க அந்த அக்கா அப்படியே ஒரு மாதிரி அந்த பார்வையிலே அந்த வெறி ஆயிடுச்சுங்க அந்த அக்கா பார்க்கும்போது. என்னடா இது? உள்ளே போகும்போது அவர் சிரிப்பாங்க, முகத்துக்கு வெல்கம் சார் வாங்க அப்படி பார்த்து முகத்தை தான் ஆசைப்படுவாங்க நம்ம எல்லாருமே. மேபி அவங்க பாடி லாங்குவேஜ் அப்படிதாங்க. வெளியூருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பண்ண நம்மளோட டிடிஎஃப்ல வந்திருந்தாங்கல்ல, அப்போ மறுபடியும் பசங்க ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த அக்கா வேற அங்கேயே நின்றுட்டு இருக்கு. ஐயோ, ஃபோட்டோ எடுத்தா இந்த அக்கா கோச்சுக்கும், ஃபோட்டோ எடுக்கலன்னா நம்ம பசங்க கோச்சுப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறது? சரி, நம்ம பசங்க தான் முக்கியம், செல்லாம் எடுங்க அப்படிங்கும் போது ஃபோட்டோ எடுத்த பசங்களெல்லாம் விட்டாங்க. நேராக எங்கிட்ட வந்து ஒரு டைம் சொன்னா கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கொஞ்சம் தெலுங்குல சொன்னாங்க. நாங்கள் சொல்லிட்டோம், கிட்டத்தட்ட ஜூடியோவோட கஸ்டமர் தான் நானும். எத்தனையோ இடத்துல வந்து விசிட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு பெஸ்டான ஒரு இது நடந்ததே இல்லை. அவங்க சொன்னாங்க மற்ற ஜூடியோ ஸ்டோர்ல எல்லாம் என்னன்னு தெரியல சார், நம்மளோட ஜூடியோ ஸ்டோர்ல இந்த பாலிசினாங்க. நான் என்ன கேட்டேன்னா, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, ஓகே, ஏன் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. இல்லைடா, அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் அது ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நான் வந்து அந்த அக்காவை மட்டும் குறை சொல்லலை, அந்த இதையே நான் குறை சொல்கிறேன். ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுங்கிறீங்க, அது ஏன்னு சொல்லுங்க, நாங்கள் எடுக்கல. கம்பெனி சொல்லாமல் இவங்க அந்த ரூல்ஸ் அதான் அவங்களோட வேலை. அப்புறம் கேமராவில் பார்த்து அவங்கள தான் திட்டுவாங்க. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் பேண்டலூன்ஸ் மேக்ஸ் எல்லாமே இருக்குடா மாப்பிள்ளைங்க. ஆக்சுவலி பேண்டலூன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அஜிக்கும் ஷாலினுக்கும் ட்ரெஸ் எடுத்து கூப்பிட்டு போயிருந்தேன். என்ன ஃபங்க்ஷன் அப்போ? ரம்ஜான் சம்திங். மாப்பிள்ளை எப்படி மாப்பிள்ளை இந்த ரைட் எடுத்து போயிடலாமா? ஆக்சுவலி ஷாலின் வந்து ட்ரெஸ் பார்க்கலான்னு சொல்லி நினைக்கும் போது அங்கே நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தா ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப முக்கியம் இருந்துச்சு. இல்லை ஷாலின் நல்லா இல்லை, வேணான்னு. இல்லை எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரேன் அப்படின்னாங்க. சரி போய் பாரு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். அதுக்கப்புறம் ஷாலின் ட்ரை பண்ணிட்டு வராங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. டிடிஎஃப் பேண்டலூன்ஸ்க்கு வந்திருக்கோங்க இப்போது. ஸோ இங்கே எல்லாம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். டிடிஎஃப் நம்ம பேண்டலூன்ஸ் கடையில் வந்து பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி கடையை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அதுக்கே வந்து பண்ணால் நிறைய ட்ரெஸ் எடுத்துட்டேன். ஸோ இந்த சட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி கேஜிஎஃப் மாமா கடையில் எடுத்த சட்டை. அங்கே வந்து பண்ண 300 ருபீஸ் 400 ருபீஸ்க்கு எடுத்திருக்கோம். பட் இங்கே வந்து பண்ண 999. எனக்கு 399 ருபீஸ் அந்த சட்டையை வந்து பண்ண பயங்கரமாக உழைச்சிது. ஒன்று எவ்வளோ வெள்ளை சட்டை வாங்கியிருப்போம் நம்ம, எல்லாமே கொஞ்சம் கலர் கம்மியான மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு மாதிரி ஃபேட் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி சட்டை ஃபேடே ஆகலை. 390 ரூபா தான், நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அதனால் இதை பார்த்த உடனே வந்து பண்ண சரி இது ஒரு 2 சட்டை எடுத்து போடலாமேன்னு சொல்லி இது ஒன்று, இந்த ஒயிட் கலர் ஒன்று 2 எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ணால் இப்போல்லாம் பேகிஸ் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜீன் பேண்ட்ஸே போடுறது கிடையாது. ஸோ ஒன்றுன்னா எப்போவாது போட்டுட்டு இருக்கேன் ரேராக. பட் பேகிஸ்லாம் வந்து பண்ண அதிகமாக போட்டேன். அதனால் இது ஒரு பேகி ஒன்று வாங்கியிருக்கேன். இது பேகிலேயே வித்தியாசமான ஒரு பேகி, கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஜாகர் கிடையாது. ஆனால் இது பேர் என்ன பையா? பேண்ட் பேர் கஸ்டமர். ஓ சாரி. அதுக்கப்புறம் வந்து பண்ண இந்த டிஷர்ட் ஒன்று பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, கன்ஃபார்மாக வாங்க வேணான்னு தெரில. இந்த ஒரு டிஷர்ட்டு இது போகும்போது எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ நல்லா இருந்த மாதிரி இருக்குது. 699க்கு ஒர்த்து மட்டும் இருக்குது. பட் வேணாம், அப்போ நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. மோப்பில் ரொம்ப அதிகமாக பார்த்துக்கிறதுக்கு நல்லா இல்லை போல். இது ஒரு பேண்ட்டுங்க, பேகி ப்ளூ கலர். இதுவும் பேகி மாதிரி இது லைட்டாக தான் தெரியுது. இது 1299 நினைக்கிறேன் மாப்பிள்ள. 2000. ஆமாம் மாப்பிள்ள, 2000 rupees பேண்ட்டு. அப்புறம் இந்த ஷர்ட் அஜி மாப்பிள்ள வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் அதனால் அஜி மாப்பிள்ளைக்காக எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. அஜி மாப்பிள்ளை எடுத்துனா அஜி மாப்பிள்ளை சைஸுக்கு எடுக்கணும். இவனுக்கு ரீவன் பண்ணி காட்டுங்க. இல்ல அந்த கிளிப்பை மட்டும் குறும்பத்தை திருப்பி போடு. அப்புறம் இந்த ஷர்ட் அஜி மாப்பிள்ள வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் அதனால் அஜி மாப்பிள்ளைக்காக எடுத்துக்கிறேன். இது அஜி மாப்பிள்ள சொன்னனால அஜி மாப்பிள்ளை எடுத்துருக்காங்க. அஜி மாப்பிள்ள சொன்னனால அவன் சைஸ்ல நான் எனக்கு எடுத்துக்கிட்டேன். இல்லை அஜி மாப்பிள்ள சொன்னதுனால எனக்கு குறும்படம் போடலாம். போட்டாச்சு. குறும்படம் சைக்கிள பாத்துட்டு வந்துருப்பீங்க. தெரியாம கூட நான் சொல்லிருந்தேன். நான் என்ன நினைச்ச மீன் பண்ணணும்னு நினைச்சேன்னா அஜி மாப்பிள்ள சொல்லி எனக்கு அப்படிதான் நான் மீன் பண்ணி அப்படிதான் நினைச்சேன். நீ அந்த டோன்லயே சொல்ல எடுத்ததுங்க அவங்களுக்காக இல்ல, இது அவங்களுக்காக எடுத்தது மாதிரி சொல்றேன். மாத்திக்கா. இல்ல இல்ல இந்த சட்டை இருக்கு. ஆமா இருக்கு. இந்த சட்டையும் இருக்கு, இந்த ஷார்ட்ஸுமே இருக்கு என்கிட்ட. ஆனா இந்த ஷார்ட்ஸ் என்னைக்குமே போட்டு நீங்க பாத்துக்க மாட்டீங்க. சட்டை போடும்போது தான் இந்த ஷார்ட்ஸ் போடணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் இருக்கு. ஆக்சுவலி எனக்கு இந்த பேண்டலூன்ஸ்ல பிடிக்காத விஷயம் என்னன்னா ஒரு வாட்டி போய் பணம் தரும். நான் உனக்கு எடுத்து கொடுத்தேன். அதுவும் அப்படிதாச்சும். ஸோ இங்க பாருங்களேன், ரவா தோசை சட்டை. ஸோ இதுதாங்க ரவா தோசை சட்டை. இதே பண்ணாம கூட வந்தா போதும். எதுவுமே பண்ணாம பொம்பளை ஆளுங்களே தோத்துவாங்க. புரியல, பொம்பளை ஆளுங்களே தோத்துவாங்க. ட்ரெஸ் எடுக்க அம்மா நம்ம அக்காங்கெல்லாம் கூட நான் ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் பர்சனே கிடையாது. பட் அநியாயத்துக்கு ட்ரெஸ் பர்சன் நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல. உள்ள இந்த டிஷர்ட் போட்டுட்டு இங்க பாரு இந்த மாதிரி போடலாம். இந்த மாதிரி போட பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆக்சுவலி சாப்பிடும் போது குழம்பு செஞ்சுட்டேங்க. அதனால வந்து பண்ணீங்க எல்லாம் குழம்பு ஆயிடுச்சு. ஆக்சுவலி தண்ணி குடிக்கும் போது சாப்பிடும் போதெல்லாம் என் மாதிரி சிந்திப்பேன். இந்த பழக்கத்தை முதல்ல மாத்தணும். அப்படி இது உண்மையாவே நல்லா இருக்கா? இப்பதாங்க இது எக்ஸ்ட்ரா பில்லு போட்டிக்க பேக்ல வச்சிருக்க. இல்லடா, இந்த காம்பினேஷன் இப்படி போடுறது நல்லா இருக்கான்னு கேக்குறேன். நல்லாதான் இருக்கு. அவங்க கொஞ்சம் லைட்டா என்ன வீடியோ எடுக்க கூடாதா? ஒய் எங்க ரூல்ஸ் எதுக்காக நாங்க லேர்ன் பண்ணிக்கிறோம், நாங்க தெரிஞ்சுக்கிறோம். சொல்லுங்க. ஒய் வீடியோஸ் அண்ட் போட்டோகிராஃபி மேனேஜர் குப்தா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. Why we want a reason. We want a reason why photography and videography are prohibited in Andhra Pradesh shops. ஆனா அங்க போனாலும் வீடியோ போட்டோ எடுக்க வேணாம்னு சொல்லுவோம். எனக்கு இல்ல ஆந்திரால தான் அப்படி இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ அண்ட் போட்டோஸ் எடுக்க வேணாம்னு சொன்னா எடுக்க மாட்டேன். ஆனா அது ஏன்னு சொல்லணும். டிடிஎஃப் நாங்க வந்து கடையில இருந்து கிளம்பி வந்துட்டோம். இப்போ எங்க இருக்கோம் வந்து பண்ண முடிவெட்டுற கடையில முடிவெட்டிட்டு இருக்கோங்க. டே அஜி 5x இருக்காடா உன் போன்ல? அப்படிங்கப்போ 3x எல்லாம் கிடையாதாடானா? ஸோ நம்ம பையா தான் வந்து பண்ண முடிவெட்டிட்டு இருக்காரு. ஹாய் போல் பையா. ஸோ இந்த ஒரு நல்ல மனிதர் தாங்க நமக்கு முடிவெட்டிட்டு இருக்காரு. ஸோ பின்னாடி இருக்கிற 2 தம்பிங்களும் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட டிடிஎஃப் தான். டைரக்டர் சார். என்னடா நல்லா இல்லையா? இந்த பக்கம் பையா 1 மினிட். நம்ம டைரக்டர் என்ன மண்ட மாதிரி இருக்குடா. திரும்ப இப்படி திரும்ப இங்க வந்து எவ்வளவு கிளாஸா இருக்கா டாக்டர் மாதிரி இருக்கா? ஏய் எங்க அண்ணனுக்கு என்னடா குறை? இப்படி திரும்ப என்னடா மண்டை இது? ஆக்சுவலி டிடிஎஃப் ஒரு சரியான ஒரு சம்பவம் என்னன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, சரி மித்ததெல்லாம் என் காரில் போயிட்டு லவ் பண்ணுறேங்க. நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டிட்டு இருக்கோங்க. டிடிஎஃப் நம்மளோட ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ட்ரெஸ் எடுக்கும்போது வந்து பண்ண நம்மளை வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அது அவங்க சொல்ல வேண்டியது அவங்களோட கடமை. ஏன்னா ஹை அஃபிஷியல் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க பண்ணணும். பட் ஏன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட அதை நம்ம வெளியே எங்கேயும் போய் பண்ண மாட்டோம், நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். அதனால தான் ஏன்னு கேட்டுட்டு இருந்தேன். அவங்க வந்து எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசனே சொல்லாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பேண்டலூன்ஸில் மேனேஜர் வந்து எனக்கு ஒரு ரீசன் கொடுத்தாங்க. பட் அதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைங்க. அவங்க ஏன்னா இந்தியாவில் நம்ம எவ்வளோ இடத்துக்கு போயிருக்கோம், அங்கெல்லாம் யாருமே அந்த மாதிரி சொன்னது கிடையாது. அந்த கடைகளெல்லாம் சொன்னதில்லை. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைகளில் கூட வீடியோ எடுக்க வேணும்னு சொன்னது கிடையாது. அவங்களுக்கு ப்ரொமோஷனாக தான் நினைப்பாங்க. பட் இங்கே மட்டும் ஆந்திர பிரதேஷில் மட்டும் பர்டிகுலராக அதுவும் 2-3 கடையில் ஆகிடுக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஸோ
ஸோ 2 கடையில் போயிருக்கோம், 2 கடையில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னா ஏதோ ஒன்று சம்திங் இருக்குது. அதில் தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க கடைசியாக ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்ணோம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக தான் நார்மலாக கேட்குறது தான், நம்ம கேட்க வேண்டியது நம்ம என்னோட உரிமை கடமை இல்லைங்க. அதனால் என்ன எதனாலன்னு சொல்லுங்கள், நாங்கள் வீடியோ எடுக்கல அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் கடைசியில் சொன்னாங்க, அவங்க மேனேஜர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நல்லா கைண்டாக பாசமாக தான் பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த துணியை காப்பி பண்ணிவிடுவாங்க. அது தடுக்கிறதுக்காக தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி ஆர் நாட் அலோடட் இன் these shops அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இதுவும் தான் கடை இருக்குது. தமிழ்நாட்டிலலாம் அப்படிலாம் பண்ணலையே. வீடியோஸ்லாம் எடுக்கிறாங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க, மிரர் ஃபோட்டோஸ்லாம் போட்டு எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. பட் அப்படி இருந்தும் ஏன் இப்படி இங்கே மட்டும் சொன்னாங்க? அப்படி சப்போஸ் காப்பி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏன் ஃபஸ்ட்டு நேரில் வரணும்? ஜஸ்ட் கூகுள்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நியூ கலெக்ஷன்னு சொல்லி போட்டு ஆன்லைன்லேயே 3D இதெல்லாம் பார்த்து அப்படியே வந்து பண்ணால் காப்பி பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இருந்தாலும் இந்த ரீசனும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லையான்னு சொல்லி வேறு ஏதாவது ரீசன் இருக்கான்னு கேட்டேன். வேறு எந்த ரீசன் இல்லை அப்படின்னாங்க. பட் இது எனக்கு ஒன்றும் இந்த ரீசன் இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து இந்த vlog டொனேட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து என்ன ஆனாலும் நம்ம பெருமாள் சாமியை பார்த்தே ஆகணும். டிடிஎஃப் நம்ம பசங்களுக்கு ரொம்ப தெரியும். நான் எவ்வளோ நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கேங்க, போகணும் ஏதாவது தடங்கள் வந்துடுது. இப்போ கூட வந்து பண்ண எனக்கு டிக்கெட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. டிக்கெட் கிடைக்கலனாலும் லைன்லேயாவது என்ன நம்ம போயிடலாம். கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம லைனில் நின்று கிட்டத்தட்ட 1.5 நாள் 2 நாள் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லைங்க. 1 நாளோ 1/2 நாளோ இல்லை 2 நாளோ ஆகும்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அவ்வளோ பெரிய க்யூவில் வெயிட் பண்ணியாவது நம்ம வந்து பெருமாள் சாமியை பார்த்துடலாங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி பார்த்துட்டு தான் ரிட்டர்ன் போகணும். பார்ப்போம் என்ன ஆகுது. இல்லை திரும்பி சாமியை பார்க்காம ரிட்டர்ன் போகிறோமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாமே வந்து பண்ண அடுத்த vlogல பார்ப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இல்லை நாளானிக்கு கிளம்பிடுவாங்க. ஓகே, இந்த vlog இது பண்ணிக்கிறேன். டாடா வீட்டுக்கு எவ்வளோ ரொம்ப சேஃப் பண்ணுங்க. மெயின் பண்ண இருக்காதிங்க. பை டிடிஎஃப்ல விற்கும் ஸ்டார்ட்ஸ் பார்த்து பத்திரமாக சேஃபாக நல்லா வியூஸ் வச்சுங்க.